2 குளுக்கோஸா இருக்கிறத ஒரு குளுக்கோஸா மாத்தணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான என்சைம்ஸ் தேவை. இது அதால முடியாது. ஸோ இதோட வேலை என்னன்னா, ஸோ வெல்கம் பேக் மக்களே. அண்ட் ஒன் மோர் ஒயிட் போர்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இட்ஸ் பிக் ஒயிட் போர்ட், நியூ ஒன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் கார்போஹைட்ரேட்ஸோட ஒரு கிளாரிபிகேஷன் அண்ட் ஒரு கிளாரிட்டி. இந்த வீடியோவோட எண்ட்ல கார்போஹைட்ரேட்ஸ்னா என்னன்றது இன்டெப்தா ஒரு கெமிக்கல் லாங்குவேஜ்ல உங்களால ஈஸியா சொல்ல முடியுற அளவுக்கு தான் இந்த வீடியோ இருக்கும். அண்ட் பிஃபோர் என்டரிங் திஸ் வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, சீக்கிரமா முடிக்கணும்னு சொல்லிட்டு. இஃப் ஒரு 20 மினிட்ஸ் நீங்க பாக்குறீங்க, அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, தூக்கம் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பிரேக் எடுத்து பார்க்கலாம்னா ஒரு 20 மினிட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு அது வரைக்கும் நோட்ஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க அடுத்த 20 மினிட்ஸ் கூட இன்னொரு நாள் கூட பாருங்க. பட் ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்டா பார்க்காதீங்க, ஏன்னா புரியாது. ஏன்னா இது நிறைய கெமிஸ்ட்ரி, கொஞ்சம் பிசியாலஜி சைட்லாம் நம்ம போக போறோம் அப்படின்றதுனால இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஓகே, ஸோ நியூட்ரிஷனுக்கு நீங்க ஒரு கோர்ஸ் ஏதாவது பண்றீங்கன்னா இதெல்லாம் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இங்க நம்ம பேசும்போது ரொம்ப இன்டெப்தான ஒரு அனலைசிங், சாரி கிளாரிபிகேஷன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. There's nothing stopping you. கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னா, இட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி. இல்ல எதுவுமே தெரியாதவங்க எனக்கு பசிக்குது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சொல்லிட்டு போயிடலாம். பட் கார்ப்ஸ் அப்படின்றது எதுக்குன்னு சொல்லிட்டு ஃபிட்னஸ்ல இருக்க முடியும். நீங்க யார்கிட்ட கேட்டாலும் கார்ப்ஸ் எடுத்தா நமக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், பை ப்ராடக்டா நமக்கு கிடைக்கும், ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த குளுக்கோஸ் நம்ம பாடி நிறைய விஷயத்துக்கு எனர்ஜியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு நீங்க பாக்குறப்ப நீங்க என்னங்க சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டா, இட்லி, தோசை. ஸோ என்ன கார்ப்ஸ் எடுக்கிறீங்க? ரைஸ், ப்ரௌன் ரைஸ், பாஸ்தா, பீஸா, பர்கர், எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். இட் மீன்ஸ் நீங்க எந்த கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தாலும், லெட்ஸ் சே யூ ஆர் ஈட்டிங் லைக் இட்லி, தோசை, எனிதிங், எந்த கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தாலும் அதுல வந்து உங்களுக்கு குளுக்கோஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்க போகுது. ஓகே, ஸோ ஜி குளுக்கோஸ். பட் எவ்வளவு குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்க போகுது? பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல், நாட் ஒன் குளுக்கோஸ். இட் ஹேவ் அ பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ். So let's say G, 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 G. So இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க. நம்ம பாடியால இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ், லைக் நீங்க இவ்வளோ இட்லி எடுத்துட்டீங்க. ஸோ ஒரு இட்லி எடுக்கிறீங்க, அதுல இவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, குளுக்கோஸ், இவ்வளோ குளுக்கோஸ், பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்க கார்போஹைட்ரேட்ஸ். இந்த குளுக்கோஸ் அப்படியே நம்ம பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து டிராவல் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் வந்து ஒரு இட்லியா அப்படியே போயிட்டு டிராவல் பண்ண முடியாது. ஸோ இட் நீட்ஸ் டு பிரேக் டவுன். ஸோ இட் நீட்ஸ் ஒரு குளுக்கோஸ் ப்ராடக்டா, ஒரு குளுக்கோஸ் மாலிகுலா பிளட் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவை ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் தான். அப்பதான் அதனால அந்த குளுக்கோஸை அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வே குளுக்கோஸ் அப்படின்றது ஃபைனல் ப்ராடக்ட், அதுதான் நமக்கு அப்சர்ப்ஷன்ல நடக்குது. ஸோ நீங்க பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் பிரசன்ட் ஆயிருக்க கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, அது இப்போ ஒரு 10 கார்ப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும்? 5 ஆகும். ஸோ இயர் ஜி, 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 ஜி. ஸோ அந்த 5 3 ஆகும். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். ஜி, 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 தென் 3 2 ஆகலாம். தென் ஃபைனலா நமக்கு ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் கிடைக்குது. ஸோ ஃபைனல் ப்ராடக்டா குளுக்கோஸ் நமக்கு பிளட் ஸ்ட்ரீம்ல டிராவல் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த குளுக்கோஸ் மாலிகூல் நம்ம பாடி நிறைய விஷயத்துக்கு எனர்ஜியா யூஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்க என்ன கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க, நான் இந்த மாதிரி இட்லி சாப்பிட்றேன், இவ்வளவு எடுக்கிறேன், அதுல உங்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்குது அப்படின்றது ஒரு நியூட்ரிஷன் லாங்குவேஜ். கார்ப்ஸ் அப்படின்ற ஒரு நியூட்ரிஷன் லாங்குவேஜ்ல நீங்க கார்ப்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு நியூட்ரியன்ட் உங்களுக்கு கிடைக்குது. திஸ் இஸ் அ நியூட்ரிஷன் லாங்குவேஜ். பட் when chemistry side, what about the chemical language? In depth உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் வேணும்னா you need to understand those chemical language. இது போல bunch of glucose molecule, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றது உங்க பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு குளுக்கோஸா மாறுதுன்னா இட் ஹேஸ் சம் ஸ்ட்ரக்சர். அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுக்கு ஒரு நேமும் இருக்கு. ஸோ குளுக்கோஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு நேம் இருக்கு. அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் குளுக்கோஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் இருக்கு. வாட் இஸ் தட் ஸ்ட்ரக்சர்? கெமிக்கல் ஃபார்முலான்றது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வீடியோல. அந்த வீடியோ லிங்க் கூட நான் கொடுக்குறேன். அந்த வீடியோட ஸ்கிரீன்ஷாட் கூட நான் தம்ப்நெயில் போடுறேன். அது ஃப்ரீ டைம்ல பாருங்க. ஆக்சுவலா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகூலோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடலாமா? ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகூல். ஓகே,
ஸோ லெட்ஸ் ட்ரா ஹியர். ஓகே, கொஞ்சம் சின்னதாக வரையணும், ஜூமில் காட்டுறேன். ஃபைன். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஆக்சிஜன், ஸோ ஆக்சிஜனுக்கு பக்கத்தில் எப்பவுமே கார்பன் வரும். ஸோ அங்கே ஒரு பாண்ட். ஸோ இது வந்து 1 2 3, this one 4, this one 5, and இங்க ஒரு ஹைட்ராக்சில் குரூப், இது வந்து 5, இது வந்து CH2OH, which is 6th one. இது வந்து உங்களுக்கு 6. ஸோ அதாவது C6H12O6 அப்படின்றது ஒரு சிங்கிள் குளுக்கோஸ் மாலிகுலோட கெமிக்கல் ஃபார்முலா. பட் நம்ம ஒரு குளுக்கோஸ் மாலிகுலா எடுத்து அந்த குளுக்கோஸ் வந்து டிராவல் ஆகி பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் ஆகுறது கிடையாது. நம்ம பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் எடுக்கிறோம். இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகுல் பிரசன்ட் ஆயிருக்க கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் மெனி. ஸோ மெனி இன் த சென்ஸ் இட்ஸ் அ பாலி கெமிக்கல் சைடு, பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலி அப்படின்னா மெனி, சாக்கரைட்ஸ் அப்படின்னா சுகர். இட்ஸ் மீன்ஸ் சுகர் அப்படின்றது குளுக்கோஸை ரெஃபர் பண்ணுறோம். ஸோ நிறைய குளுக்கோஸ் பிரசன்ட் ஆயிருக்க ஒரு கார்போஹைட்ரேட்டை நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அது என்ன ஆகுது? ஒரு 10 இருக்கிறது 5 ஆகுது, 5ன்றது 3 ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெனி அப்படின்றத பாலிசாக்கரைட் சொல்றோம் இல்லையா? ஸோ அதே போல திஸ் ஒன், ஸோ 3 இருக்கிறத we are calling it trisaccharides or oligosaccharides. Trisaccharides or oligo. இந்த மாதிரி 2 இருக்கிறத we are calling it disaccharides. டைனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2 அப்படின்றது. அப்போ 1னா மோனோ. இதெல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்போம். இதெல்லாம் ஈஸி. ஸோ இதுக்கப்புறமா வர்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் பண்றேன். ஸோ திஸ் இஸ் மெனி, திஸ் ஒன் trisaccharides, this one disaccharides, and this one final product is monosaccharides. இந்த monosaccharides அப்படின்றது தான் C6H12O6. இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா பிளட் ஸ்ட்ரீம்ல நமக்கு தேவை டு யூஸ் ஃபார் மோர் எனர்ஜி. இப்போ இந்த இடத்துல நம்ம பர்பஸ் என்னன்றது பார்த்துருவோம். ஏன் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், அதுக்கு குளுக்கோஸ் கிடைக்குது. ஸோ அதோட பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சிச்சு. ஃபைனல் ப்ராடக்டா நமக்கு why we are eating carbohydrates? Because we are getting glucose to use as energy. இதோட பேசிக் ஃபண்டமெண்டல் பார்த்துட்டோம். இது நம்ம பஞ்சா எடுத்தாலும் நமக்கு தேவை ஒரே ஒரு மோனோமர் தான், ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் தான். பட் இது எந்த மாதிரி பிரேக் டவுன் நடக்கும், எந்த மாதிரி பிரேக் ஆகும் அப்படின்றத சும்மா ஒரு பேசிக் பார்த்துருக்கோம். ஓகே, பட் கொஞ்சம் இன்டெப்தா போலாமா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பாலிசாக்கரைட்ஸ் அதை தான் நம்ம சாப்பிடுறோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்றோம், சிம்பிள் கார்போஹைட்ரேட் சொல்றோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மீன்ஸ் இட் ஹேவ் மோர் குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். ஸோ பர்கர், பீஸா, இட்லி, தோசை, எனிதிங், அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. வாட் இஸ் தட்? ஸ்டார்ச் இருக்கு. ஸ்டார்ச்னு என்னன்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இட் மீன்ஸ் ஸ்டார்ச் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்டார்ச், லெட்ஸ் சே ரொம்ப ரொம்ப முக்கியமான செஷன் நம்ம இப்போ, முக்கியமான சைடு இப்போ பார்க்க போறது. லெட்ஸ் சே you are eating some idli, dosa, anything. So any carbohydrate, so starch அப்படின்றத நீங்க எடுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இட்லியா பர்கர் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் டைஜஷன் வந்து எங்க நடக்கும்னா பிசிக்கலா நம்ம சிவ் பண்றோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிவ் பண்றோம்ல, பிசிக்கல் மெக்கானிசம். சிவ் பண்றப்பவே அது வாயிலேயே அரைச்சு நம்ம அதை ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஃபுட் பைப்புக்குள்ள அனுப்புறோம். ஸோ ஃபர்ஸ்டே வந்து அதை நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறோம் பிகாஸ் ஆஃப் சிவிங். ஸோ நெக்ஸ்ட் டைஜஷன் எப்படி நடக்கும்னா வித் ஹெல்ப் ஆஃப் சலைவரி கிளாண்ட். நம்ம எச்சில லைக் சலைவா இதுல சில என்சைமேட்டிக் பிரேக் டவுன் வந்து நடக்கும். ஸோ சலைவரி கிளாண்ட் வந்து நமக்கு கிடைக்கிற
ஒரு முக்கியமான என்சைம், ரொம்ப ரொம்ப முக்கியமான என்சைம். ஸோ தட் என்சைம் இஸ் கால்ட் ஆல்ஃபா அமிலேஸ். ஏஸ் அப்படின்னா என்சைம்ஸை ரெஃபர் பண்ற டேர்ம். ஸோ அமில் அப்படின்னா ஸ்டார்ச்சை ரெஃபர் பண்ற டேர்ம். ஸோ நமக்கு இந்த ஆல்ஃபா அமிலேஸ் சலைவரி கிளாண்ட்ல இருந்து கிடைக்குது. ஸோ ஆல்ஃபா அமிலேஸ். இந்த ஆல்ஃபா அமிலேஸோட வேலைன்றதை நம்ம இப்போ கரெக்டாக பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் வி கன்சியூம் ஸ்டார்ச்சை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நான் இங்க வரைஞ்சிருக்கிறது ஒரு குளுக்கோஸ் மாலிகூல், ஒன்லி ஒன் குளுக்கோஸ் மாலிகூல். ஸ்டார்ச் அப்படின்றது மல்டிபிள் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் பிரசன்டட் இன் ஒன் ஏரியா. ஓகே, ஸோ இப்போ ஸ்டார்ச்சோட டயக்ராம் என்னது பார்க்கலாம். ஒரு குளுக்கோஸ் மாலிகூலுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்முலா இருக்கோ, அதே போல ஸ்டார்ச் அப்படின்றதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. லெட்ஸ் சே தட். ஸோ இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டார்ச் அப்படின்றதுனா என்ன? மல்டிபிள் குளுக்கோஸ். ஸோ ஒரு குளுக்கோஸ் வரைஞ்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் குளுக்கோஸை வரையும். ஓகே, ஸோ இந்த சைடு ஒன்று. ஸோ ஓகே, இங்கே எப்பவுமே ஆக்சிஜனுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் பாண்டை வந்து கவுண்ட் பண்ணணும். ஸோ ஆக்சிஜன் பக்கத்தில் பாண்ட்னா ஸோ 1 2 3 4 5 6. அதே போல் இங்கே ஆக்சிஜன் இருக்குன்னா ஸோ அதே போல் பக்கத்துல இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. இந்த இடத்துல ஒரு ஹைட்ராக்சில் குரூப் CH2OH. ஸோ அதே போல் இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்குன்னா ஸோ இங்கே 1 2 3 4 5 5 அண்ட் இங்கே CH2OH. ஸோ இது வந்து 6. ஸோ இது வந்து 6. ஓகே, ஸோ அதே போல் இங்கே ஆக்சிஜன் இங்கே போகலாம். ஸோ ஆக்சிஜன் 1 2 3 4 5 அண்ட் இங்கே 6. ஓகே, இந்த ஸ்டார்ச்சுக்கு பேரு அமிலோஸ். அமிலோஸ் அப்படின்ற பேரை பிளாக்ல போடுவோமா? ஓகே, ப்ளூல போடலாம். ஸோ அமிலோஸ். ஓஸ் அப்படின்றது குளுக்கோஸை ரெஃபர் பண்ற டேர்ம், அமீல் அப்படின்றது ஸ்டார்ச்சை ரெஃபர் பண்ற டேர்ம். ஸோ இட் ஹேவ் குளுக்கோஸ் இந்த நேம் ஆஃப் மல்டிபிளா பிரசன்ட் ஆயிருக்க குளுக்கோஸை நம்ம அமிலோஸ் சொல்றோம். ஸோ ஆல்ஃபா அமிலோஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்லாம் சொல்றோம். இப்போ இது கூட நம்ம இப்போ இந்த சிங்கிள் செயினை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருந்தோம்னா அது ஒரு சிங்கிள் செயினா தான் போகும், மல்டிபிள் பிரான்ச்சஸ்லாம் போகாது. ஸோ சிங்கிள் செயின் இட்ஸ் வெரி ஈஸி டு பிரேக் டவுன். பட் நமக்கு கார்ப்ஸ் எங்க அப்படியே கிடைக்குது? we are also having complex carbohydrate. நிறைய bunch of molecules present ஆகிற கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கு. இப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்? இது சிங்கிள் செயினா போட்டுட்டோம், அப்போ பிரான்ச்சஸா இருக்கிறது. ஓகே, அகைன் ஒன் மோர் டயக்ராம். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால பார்த்துக்கலாம். ஸோ we have அதே போல மேலே என்ன பண்ணணும் அதே தான் இங்கேயும் பண்றேன். பட் இதுல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இருக்கிறதுல அதுதான் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த பாட்டில் இருந்து நம்ம கரெக்டாக போனால் மட்டும்தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ சேம் அதே போல் அதே தான் ஆக்சிஜன். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன், இந்த இடத்துல ஆக்சிஜன். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன். ஃபைன். பட் இங்கே நான் பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, ஒரு பிரான்ச்சஸ் உங்கள் எக்ஸ்பிளனேஷன் புரியணுன்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் சே ஆக்சிஜன் பக்கத்தில் 1 2 3 4 5 6 ஹைட்ராக்சில் குரூப். தென் அதே போல் இங்கே 1 2 3 4 5 6 ஹைட்ராக்சில் குரூப். ஃபைன். இந்த பிரான்ச்சஸ் வந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல 6th கார்பன். ஸோ இயர் ஒன் பிரான்ச் ஆன்
ஓகே ஸோ திஸ் ஏரியா அப்போ இந்த இடத்துல நம்ம ஆக்சிஜன் போட்டோம்னா இந்த இடத்துல இருந்து 1 2 3 4 5 ஸோ ஹியர் ஓகே 6 1 ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரே செயினா இருக்கு, இது உங்களுக்கு பிரான்ச்சஸோட இருக்கு. ஸோ இதுக்கு பேர் ஆல்ஃபா அமிலோஸ். இந்த மாதிரி பிரான்ச்சஸா நமக்கு மல்டிபிளா ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேரு ஆல்ஃபா அமிலோ பெக்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் ஒன் ஆல்ஃபா அமிலோ பெக்டின். ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் சாப்பிட்ருக்கோம். ஸோ அமிலோஸ் இருக்கு, அமிலோ பெக்டின் இருக்கு. இப்போ சலைவரி கிளாண்ட்ல இருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆன கெமிக்கல் என்சைம் விச் இஸ் அமிலேஸ். நம்ம சலைவரி கிளாண்ட் வந்து சலைவா, ஸோ அதுல இருக்கிற ஒரு முக்கியமான என்சைம் அமிலேஸ். இந்த அமிலோஸோட வேலை என்னன்னா இந்த இடத்த கட் பண்றது. பட் இது ரொம்ப பவர்ஃபுல்லான என்சைம்ஸ்லாம் சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப முக்கியமான என்சைம்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபா அமிலேஸ் என்ன பண்ணணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமீல் அப்படின்றது ஸ்டார்ச்சை ரெஃபர் பண்ற டேர்ம், ஏஸ் அப்படின்றது என்சைமை ரெஃபர் பண்ற டேர்ம். ஸோ ஸ்டார்ச்சை கட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு என்சைம். ஸோ அதே போல அமீல்ன்றது ஸ்டார்ச்சை ரெஃபர் பண்ற டேர்ம், ஓஸ்ன்றது குளுக்கோஸை ரெஃபர் பண்ற டேர்ம். ஓகே ஸோ இப்போ இந்த ஆல்ஃபா அமிலேஸை வச்சு நம்ம இதை கட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா லுக் அட் திஸ். இங்க ஒரு டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி உங்களுக்கு நீங்க பார்த்துருக்கலாம். ஆக்சிஜன் பக்கத்துல நான் ஸோ 1 2 3 சொல்லி கிளாக்வைஸ் டைரக்ஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ யூ சி இங்க பாருங்க 1 4 பாண்ட் கனெக்ஷன், 1 4 பாண்ட் கனெக்ஷன். ஸோ 1 4 பாண்ட் கனெக்ஷன். பட் இங்க நான் பிரான்ச்சஸ் பண்ணப்ப இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 6 1 பாண்ட் கனெக்ஷன். ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்கு. இப்போ பாருங்க ஸோ ஆல்ஃபா 1 2 4 கிளைகோசிடிக் பாண்ட். இது 1 to 6 கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு பேரு ஆல்ஃபா 1 2 6 கிளைகோசிடிக் பாண்ட். இந்த ஆல்ஃபா அமிலேஸ் இந்த என்சைமோட எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்னா இந்த 1 to 4 இருக்குல்ல, 1 to 4 1 to 4 1 to 4 1 to 4, இந்த 1 to 4 பாண்டை மட்டும்தான் அதனால பிரேக் பண்ண முடியும். இந்த 1 to 6 பாண்டை பிரான்ச்சஸை பிரேக் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது என்ன பண்ணுவோம்னா நீங்க வாயில ஸோ சூவ் பண்ண இந்த என்சைம் ஹெல்ப்பால முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 to 4 பாண்டை பிரேக் டவுன் பண்ணும். ஸோ இதை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு 10 to 15% ஆஃப் டைஜஷன் பிரேக் டவுன் மட்டும் தான் நமக்கு மவுத்ல நடக்குது. பாதி எல்லாமே ஆன் ஃப்ளோ ஆன் தி வே. ஸோ ஃபுட் பைப் வழியா எசோஃபகஸ், ஸோ அது வழியா உள்ள போயிட்டு தென் ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், இவ்வளவு இடத்துலயுமே நமக்கு டைஜஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஃபைனலா நமக்கு அப்சர்ப்ஷனும் நடக்குது. ஸோ மவுத்ல நமக்கு நடக்கிற இந்த அமிலேஸை யூஸ் பண்ணி இந்த பிரேக் டவுன் பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15% தான். லெட்ஸே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த இடத்துல சும்மா நான் ஒன்று போறேன் பாருங்க. ஸோ இப்போ பஞ்ச் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இந்த மாதிரி கொச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சலைவரி என்சைம்ஸ் அதனால இது வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் கிளீன் ஆகும், கொஞ்சம் ஈஸியான பிரேக் டவுன் மாதிரி, லைக் இந்த மாதிரி. ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நடக்கிற டைஜஷன்ல இது என்ன ஆகும்னா இந்த மாதிரி மாறும். ஸோ இப்படி இருக்கிற என்சைம்ஸ் வச்சு பிரேக் டவுன் நடக்கிறது இந்த மாதிரி கொச்சம் இருக்கிறது கொஞ்சம் கிளீன் அண்ட் டீசென்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ட்ரைசாக்கரைட்ஸ் ஆர் டைசாக்கரைட்ஸ் ஆகும். இந்த மாதிரி மாறும். ஸோ 2 குளுக்கோஸ் இல்லைன்னா 3 குளுக்கோஸ். பிகாஸ் நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா ஒரு குளுக்கோஸ் தான் தேவை. அந்த ஒரு குளுக்கோஸ் நமக்கு தேவைன்றதுக்கு முன்னாடி இவ்வளவு பஞ்சா இருக்குது அட்லீஸ்ட் 2 3 மாறினா மட்டும்தான் நம்மளால ஒன்னா அதை பிரேக் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகே இது அப்படியே இருக்கட்டும். அப்போ சலவேரி அமிலேஸ் இந்த ஆல்ஃபா அமிலேஸ்னால நமக்கு வெறும் 1 to 4 பாண்டை மட்டும்தான் பிரேக் டவுன் பண்ண முடியும். அதாவது இங்க நான் ஒரு என்சைம் வரையணும் பாருங்க. ஸோ இந்த என்சைம் ஒரு என்சைம்னாலே இட் யூஸ் ஃபார் கட்டிங் த பாண்ட். ஸோ கெமிக்கல் என்சைம்ஸ் அதனால இது ஒரு கட்டர் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ
ஸோ திஸ் இஸ் வாட் ஆல்ஃபா அமிலேஸ். இந்த என்சைமோட வேலை என்னன்னா போயிட்டு இந்த பாண்டை கட் பண்ணுறது, இந்த பாண்டை உடைக்கிறது, இந்த பாண்டை உடைக்கிறது, அதே போல் இந்த பாண்ட் திஸ் ஒன். பட் இந்த பிரான்ச்சஸில் இருக்க 1 to 6 பாண்டை 1 to 6 கிளைகோசைடிக் பாண்டை இதனால ஆல்ஃபா அமிலேஸ்னால பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ ஃபுட் பைப் வழியா இப்போ மவுத்துல இருந்து ஃபுட் பைப் வழியா நம்ம ஸ்டொமக்குள்ள கார்போஹைட்ரேட்ஸ் போகுது. ஸோ இதோட போகுது. ஸோ 10 to 15% ஆஃப் டைஜஷன் நடந்து முடிஞ்சு உள்ள போகுது. ஸோ ஸ்டொமக்ல இருக்க ஆசிடுக்கும் ஆசிட் பிஹெச் வேல்யூக்கும் அண்ட் நம்மளோட ஆல்ஃபா அமிலேஸ் சலைவரி கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த அமிலேஸ் இந்த என்சைம்ல இருக்க பிஹெச் பேலன்ஸோ கொஞ்சம் பேலன்ஸ்டா இல்லாததுனால இந்த என்சைமோட பவர் இந்த அளவுக்கு ஸ்டொமக்ல யூஸ் ஆகாது. ஸோ ஸ்டொமக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த என்சைமோட வேலை கிடையாது, அது இன்ஆக்டிவ் ஆயிடும். ஸோ ஸ்டொமக்ல மோஸ்ட் ஆஃப் த கார்போஹைட்ரேட் டைஜஷன் நடக்காது. ஸோ ஸ்டொமக் அப்புறமா ஜிஐ ட்ராக்ட் அப்படின்றது சின்ன வயசுல படிச்சிருப்போம். ஸோ தென் வி ஹேவ் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வி ஹேவ் டியோர்னம், ஜுஜுனம் அண்ட் இலியம். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ள என்டர் ஆகுறப்பவே அந்த ஃப்ளோலியே டைஜஷன் நடக்குது. பட் இப்போ என்சைம்ஸ் இல்லை, ஆனால் என்சைம்ஸ் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? Here comes the most important man, pancreas. ஆக்சுவலாக இந்த பேங்க்ரியாஸ் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா வரும். நான் அதையும் இப்போ சொல்கிறேன். ஸோ பேங்க்ரியாஸ் ஸோ கொஞ்சம் இந்த ஜிஐ ட்ராக்டில் ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ள போனதுக்கப்புறம் ஸோ பேங்க்ரியாஸ்லேருந்து நமக்கு ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, விச் இஸ் அ பேங்க்ரியாட்டிக் என்சைம். இதை நான் என்ன பண்ணுறேன், ரெட்ல போடுறேன். ஸோ பேங்க்ரியாட்டிக் என்சைம், அந்த என்சைமுக்கு பேர், என்சைமுக்கு ஒரு பேர் இருக்கணுங்க. ஸோ பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ், அங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல? எஸ், இதே அமிலேஸ் தான் இதுவும். பட் சலைவரி கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அமிலேஸை விட இந்த அமிலேஸ் என்சைம் ரொம்ப ரொம்ப பொட்டன்ஷியல். இதால 15 to 15% தான் பிரேக் டவுன் பண்ண முடியும்னா, பட் இந்த அமிலேஸால இன்னும் கொஞ்சம் லைக் 30 to 40% வரைக்குமே பிரேக் டவுன் பண்ண முடியும், லைக் பாண்டை பிரேக் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று நான் சொல்லியிருந்தேன், அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நியூட்ரிஷன் கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா. ஸோ பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ் இந்த என்சைமை ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்ரியாஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து யூஸ் ஆகும், ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் ஆகுறப்போ தான் நமக்கு இந்த என்சைம் வந்து எஜாகுலேட் ஆகுது. ஸோ இந்த என்சைம் எஜாகுலேட் ஆகுறப்ப தான் நமக்கு ஃபர்தர் டைஜஷன் பிரேக் டவுன், கெமிக்கல் பிரேக் டவுன்ஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த ஹார்மோன் இந்த அமிலேஸ் பேங்க்ரியாட்டிக் அமிலேஸை எஜாகுலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுற, ஸோ பேங்க்ரியாஸை ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகுற அந்த ஹார்மோனுக்கு பேர் என்னன்னா சிசிகே. எங்க போடலாம்? ஸோ இங்க சிசிகே. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், கோலின் கிஸ்டோகினின். ஸோ கோலின் சிஸ்டோ அப்படின்னா கேல் பிளாடர், கினின் அப்படின்னா கான்ட்ராக்ஷன். ஸோ கேல் பிளாடரை பற்றி நம்ம பேசணும்னா ஃபேட்டோட டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷனை பற்றி நம்ம பேசுகிறப்ப தான் அது தெரியும். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால நான் அது சொல்லலை. ஸோ வி ஆர் யூசிங் சிசிகே ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோனை பேங்க்ரியாஸை வச்சு ரிலாக்ஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த பேங்க்ரியாஸ் ரிலாக்ஸ் ஆகுறப்போ நமக்கு பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ் அப்படின்றது எஜாகுலேட் ஆகுது. ஸோ இந்த அமிலேஸ் நமக்கு ஃபர்தரா இந்த பிரேக் டவுனை வந்து கொண்டு போகுது. ஸோ அந்த ஃபர்தர் பிரேக் டவுன்ல நமக்கு கிடைக்கிறது என்ன? வாட் டஸ் த ப்ராடக்ட் வி ஆர் கெட்டிங் இட்? குளுக்கோஸ் மாலிகுலா. ஒரு குளுக்கோஸ் மாலிகுலா கிடைக்க போகுது? நோ, கிடையாது. லெட்ஸ் see that. இதை எல்லாமே நான் வந்து என்ன பண்றேன்னா ப்ளூல போடுறேன், பிகாஸ் பேங்க்ரியாட்டிக் அமிலேஸ், சாரி ரெட்ல போடுறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ இங்க 4 இருக்கு, ஒரு நிமிஷம், சாரி. ஸோ 4 குளுக்கோஸ் இருக்கு. ஸோ இந்த 4 நம்ம எப்படிலாம் மாற்ற முடியும்? இதை பிரேக் டவுன் பண்ணா நமக்கு இந்த 3 கிடைக்கும், நடுவுல பிரேக் பண்ணா இது 2 தனியா கிடைக்கும், இது 2 தனியா கிடைக்கும். ஸோ இங்க பிரேக் பண்ணாலும் நமக்கு 3 கிடைக்கும். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்சைம்னாலாம் இதை சிங்கிள் குளுக்கோஸ் மாலிகுலா பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங் கிடையாது, நாட் தட் மச் போட்டன்ட். ஸோ 2 குளுக்கோஸா இருக்கிறத ஒரு குளுக்கோஸா மாத்தணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான என்சைம்ஸ் தேவை. இது அதால முடியாது. ஸோ இதோட வேலை என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த பாண்டை பிரேக் பண்ணி நமக்கு இப்ப 4 இருக்கு, 4 என்ன பண்ணலாம்? 3 மாத்த முடியும்.
ஆர் ரெண்டா மாத்தலாம். ஓகே, ஸோ 2 glucose now. ஓகே, ரெண்டா மாத்தலாம். ஆர் இப்போ இதை பிரேக் டவுன் பண்ணா நமக்கு 3 கூட கிடைக்கும். ஓகே, 3ஆ மாத்தலாம். அதே ஸ்ட்ரக்சர் தான், புரியணுன்றதுக்காக கொஞ்சம் குட்டியாவே போடுறேன். ஸோ 3ஆ மாத்தலாம். அகைன் நமக்கு லாக்டோஸ் கூட 2 குளுக்கோஸ் தானே, ஸோ குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். ஸோ அகைன் 2 கூட கிடைக்கலாம். அதான், ஸோ இங்க பிரேக் டவுன் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும், இங்க பிரேக் பண்ணா 2 கூட கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி 1 2, ஸோ 1 more 2. ஓகே, 2 கட்சி 3 கட்சி, பட் இந்த பிரான்ச்சை நம்மளால பிரேக் டவுன் பண்ண முடியாதுல்ல. அப்போ இங்க பிரேக் டவுன் பண்ணனாலும் 3 கிடைக்கும், இங்க பிரேக் பண்ணாலும் 2 கிடைக்கும். பட் இந்த பிரான்ச்சை தான் நம்மளால அமிலேஸ்னால பிரேக் டவுன் பண்ண முடியாது. 1,4 கிளைகோசைடிக் பாண்டை மட்டும் தான் பிரேக் பண்ண முடியும். பட் 1,6 கிளைகோசைடிக் பாண்டை பிரேக் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அது பொட்டன்ஷியல் கிடையாது. அப்போ இந்த பிரான்ச் அப்படியே தானே இருக்கும். ஸோ here comes with branch that, ஓகே இங்க போடலாம். 1 to 6 on the branch. Okay, so we got first 2, second 2 and ஒரு 3 and இங்க ஒன்று. ஓகே, இது எல்லாமே நமக்கு pancreatic enzymes யூஸ் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம். நீங்க ஒன்று யோசிச்சிங்களா, இந்த என்சைமும் சேம் தான், பட் இந்த என்சைம் ஸ்டொமக்குள்ள போனதுக்கு அப்புறமா இன்ஆக்டிவேட் ஆயிடுது, மறுபடியும் பேங்க்ரியாஸ் வந்து அதே என்சைம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதே என்சைமே அப்படி இன்ஆக்டிவ் ஆகாம நம்ம ஸ்டொமக்குள்ள போயிட்டு மறுபடியும் அதுவே நமக்கு இந்த பிரேக் டவுனே பண்ணி கொடுத்துக்கலாமா, ஏன் பண்ண முடியல? இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ இதுவே இந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொஞ்சம் என்சைமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்ரியாட்டிக் என்சைம் அளவுக்கு நம்ம வாயில சிவ் பண்றப்பவே 10 to 15% ஆன இடத்துல அங்கேயே நமக்கு 60 to 70 80% எமிலேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி விஷயத்தை கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி நமக்கு குளுக்கோஸ் ஃபுல்லா பிரேக் பண்ணிடுச்சுன்னா, நமக்கு ஸ்டொமக்குள்ள போறப்பவே அது குளுக்கோஸா சம்டைம்ஸ் லைக் குளுக்கோஸா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ பேங்க்ரியாட்டிக்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இந்த என்சைமோட அருமையும் நமக்கு தெரியாது, பேங்க்ரியாடோஸோட யூஸும் தெரியாது, அதோட முக்கியமான ஹார்மோன் இன்சுலின் அதோட வேல்யூ தெரியாம போயிருக்கும். ஸோ நம்ம எப்படி இருப்போம்னா, இந்த நேச்சர் அப்படியே பேலன்ஸ் இல்லாம போறப்ப, லைக் ஃபார் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் சொல்றேன், இந்த அமிலேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியலா எல்லாத்தையுமே பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு 80 to 90% பிரேக் பண்ற அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலா இருந்துச்சுன்னா, பிளட் குளுக்கோஸ் வேல்யூ யாராலையுமே மெயின்டைன் பண்ணிருக்க முடியாது, பேலன்ஸ்டா இருக்க முடியாது. கண்டதையும் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாம் நம்ம எல்லாருமே போயிருப்போம். பட் see how interesting and intelligent our body mechanism is. ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்லுவோம், பாடி லவ் ஹோமியோஸ்டாசிஸ், ஆல்வேஸ் லவ்ஸ் டு பி பேலன்ஸ். ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் இட் நீட்ஸ் டு பி பேலன்ஸ். நம்மளோட படைப்பே அப்படிதான். தட்ஸ் வாட் பிசியாலஜி இஸ் டீச்சிங் அஸ், பி பேலன்ஸ் இன் எவ்ரிதிங். ஓகே, ஸோ நமக்கு இப்போ 2 குளுக்கோஸ் மாலிகூல், ஸோ 4 குளுக்கோஸ் மாலிகூலா இருந்துச்சு, இப்போ 2 ஆயிடுச்சு, இப்போ 3 ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. இந்த பிரான்ச்சை பிரேக் பண்ண முடியாதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஆல் ஹேப்பன்ஸ் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, வாட் இஸ் திஸ் 2 குளுக்கோஸ் மாலிகூல் கால்ட்? இங்க இவ்வளவு குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்பா அமிலோஸ் சொன்னேன், அமிலோபெக்டின் சொன்னேன், பாலிசாக்கரைட்ஸ்னு சொன்னேன். ஓகே, அப்போ வெறும் 2 குளுக்கோஸ் மாலிகூல் இருக்குன்னா இதுக்கு என்ன சொன்னோம்? 2, which is disaccharides. So இது disaccharides, but what it is name? ஒரு குளுக்கோஸ் ப்ளூ, இன்னொரு ஒரு ப்ளூ, 2 குளுக்கோஸ் இருக்கு. What is this called? maltose. இப்போ தெரியும் பாருங்க நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம்னு. maltose, ஓஸ்னா சுகரை ரெஃபர் பண்ற டேர்ம். ஒரு குளுக்கோஸ் இன்னொரு குளுக்கோஸ் 2 குளுக்கோஸ் சேர்ந்தா டைசாக்கரைட்ஸ், அதுக்கு பேரு மால்டோஸ். இப்போ ஒரு குளுக்கோஸ் இன்னொரு குளுக்கோஸ் 3 குளுக்கோஸ் சேர்ந்தா அதுக்கு பேரு, 3னா என்ன? ட்ரை எஸ், நீங்க நினைக்கிறது தான் ட்ரையோஸ், மால்டோஸ், மால்ட்ரையோஸ். ஓகே, 2 குளுக்கோஸ் சேர்ந்தாச்சு. இன்னும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க, ஃப்ரூட்ஸ்ல இருந்து கூட உங்களுக்கு ஸ்வீட்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ், ஃப்ரக்டோஸ். ஸோ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா க்ளூ ஃப்ரக்டோஸ்.
குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா குளுக்கோஸ் எப்படி நம்ம ஒரு மாலிகுலோட இது பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான் ஃப்ரக்டோஸ்க்கும். அதுவும் மோனோமர் தான், இதுவும் மோனோமர் தான். விச் மீன்ஸ் அதுவும் குளுக்கோஸ் மாலிகுல் தான், இதுவும் குளுக்கோஸ் மாலிகுல் தான். பட் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே சேர்ந்தா we will get sucrose. ஓகே, இப்போ இந்த மாதிரி பிரான்ச்ல இருக்கிறது என்ன சொல்லலாம்? எஸ், அதுக்கும் நேம் இருக்கு. ஆல்பா டெக்ஸ்ட்ரின். ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது, பட் டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்றதெல்லாம் நீங்க நிறைய எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்லாம் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் நாக்கில் பட்டதும் ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல், ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஸோ டெக்ஸ்ட்ரின் இதுல இருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம், சம்டைம்ஸ் சம் ட்ரிங்க்ஸ்லாம் இதுல இருந்து ரெடி பண்ணுவாங்க. மால்டோஸ்லாம் நீங்க நிறைய சம் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். ஓகே, ஸோ பிரேக் டவுன் பண்ணனால நமக்கு டைசாக்ரைட்ஸ் கிடைச்சிருக்கு, ட்ரைசாக்ரைட்ஸ் கிடைச்சிருக்கு, டைசாக்ரைட்ஸ். ஓகே, நான் என்ன சொன்னேன், நமக்கு எண்ட் ப்ராடக்ட் ஒரு குளுக்கோஸ் தான் தேவை. ஸோ இதுல இருந்தும் நமக்கு ஒன்று தான் தேவை. பட் அந்த ஒன்று இவ்வளோ மினில இருந்து நம்ம ஒன்று ஆகுறதுக்கு ஸோ அட்லீஸ்ட் அதை 5 ஆக்கணும், 3 ஆக்கணும், 2 ஆக்கணும். ஸோ இவ்வளோ நடந்து முடிஞ்சு நமக்கு இப்போ டைசாக்ரைட்ஸ் அண்ட் ட்ரைசாக்ரைட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, மால்டோஸ், மால்டோட்ரையோஸ், மால்ட்ரையோஸ், சுக்ரோஸ், ஆல்பா டெக்ஸ்ட்ரின். இப்போ இந்த ரெண்டை ஒன்னா மாத்தணும். ஒரு குளுக்கோஸ் தான் நமக்கு தேவை, ஒரு குளுக்கோஸ் தேவை, இல்லைன்னா ஒரு ஃப்ரக்டோஸ் தேவை, இல்லைன்னா ஒரு கேலக்டோஸ் தேவை. எனி குளுக்கோஸ் மோனோமர் தான் நமக்கு தேவை. அப்போ இதை பிரேக் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான என்சைம்ஸ் தேவை யோசிச்சு பாருங்க. இதை பிரேக் பண்றதுக்கே நமக்கு இந்த 2 என்சைம்ஸ் தேவைப்படுது ஒரே டைம்ல. சாரி, ஒரே என்சைம்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்து தேவைப்படுறப்ப, அப்போ ஒரு குளுக்கோஸ் மோனோமரா நம்ம பிரேக் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான என்சைம்ஸ் தேவை. லுக் அட் தட். ஸோ யூ see ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டிராவல் ஆகிறப்பவே we are calling it that border. இதுக்கு பேரு brush border enzyme. ஸோ இது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக அனாட்டமிக்கல எப்படி போட்டிருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குங்க. ஓகே, பிளாக் லைட் போடுறேன். ஸோ இட்ஸ் லைக் ஒரு இந்த மாதிரி. ஸோ இதில் மைக்ரோவிலை அப்படின்னு ஒரு இடத்துல செல்லோட யூஸ்னால நமக்கு வந்து இந்த என்சைம்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் திஸ். சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் கூட கேட்பாங்க, உங்களுக்கு பிரெஷ் பார்டர் என்சைம்ஸ்ல யூஸ் ஆகுற செல் வந்து பேர் என்னன்னு கேட்டால் மைக்ரோவிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்சைம்ஸ்ல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான என்சைம்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒரு கலர்ல வந்து நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் ஒன் lactase. ஏஸ் அப்படின்னா என்சைம் சொல்லியிருக்கேன், ஓஸ் அப்படின்னா குளுக்கோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் லாக்டேஸ். ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து சுக்ரோஸ் போட்டிருக்கோம், மால்டோஸ் போட்டிருக்கோம், மால்ட்ரையோஸ் போட்டிருக்கோம், டெக்ஸ்டின் போட்டிருக்கோம், லாக்டோஸ் போடல. ஓகே, இந்த இடத்துல ஒன்று போட்டுருவோம். ஸோ புரியணுன்றதுக்காக நான் இங்கே போடுறேன் லாக்டோஸ், ஏன்னா அதுவும் டைசாக்கரைட்ஸ் தான், which is glucose and galactose. ஸோ இதுக்கு பேரு லாக்டோஸ். டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ், மில்க்ல இருந்து எடுக்கிற ப்ரோட்டீன்ஸ், மில்க் ப்ரோட்டீன்ஸ், வே, இது எல்லாமே லாக்டோஸ் தான். குளுக்கோஸும் இன்னொரு குளுக்கோஸ் மாலிக் லைக் கேலக்டோஸ் ரெண்டுமே சேர்ந்ததுன்னா லாக்டோஸ். இப்போ இதை பிரேக் டவுன் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன என்சைம் தேவை? லாக்டேஸ் என்சைம் தேவை. ஓகே, பிரஷ் பார்டர் என்சைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் என்சைம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ ஒன்று லாக்டேஸ், அப்போ இன்னொன்னு மால்டோஸ் இருக்கு. மால்டோஸ் பிரேக் பண்றதுக்கு என்ன வேணும்? மால்டேஸ் தேவை. ஸோ மால்டேஸ். ஓகே, இந்த இடத்துல சுக்ரோஸ் இருக்கு, அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? சுக்ரேஸ். ஆக்சுவலா இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது ரெட்டு, இது ப்ளூ, அண்ட் அது கிரீனு, அண்ட் ஆல்பா டெக்ஸ்ட்ரின். இதை பிரேக் டவுன் பண்றதுக்கு என்ன என்சைம் தேவை? யூ வில் ட்ரை அனதர் கலர். ஓகே, பிளாக்ல போடலாமா? ஆல்பா டெக்ஸ்ட்ரினேஸ். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லைக் ஐசோமால்டேஸ்ன்னு கூட சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு என்சைம். இது ஏன்றது உங்களுக்கு இப்போ சொல்றேன் பாருங்க. ஸோ லாக்டோஸ் என்ன பண்ணுன்னா, இந்த குளுக்கோஸும் லாக்டோஸும் ரெண்டு பிரேக் டவுன் இருக்கு. இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணணும். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ்? இந்த லாக்டோஸ் வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ணுச்சுன்னா
நமக்கு குளுக்கோஸும் கேலக்டோஸும் தனித்தனியா பிரிஞ்சிடும். ஸோ we will get ஒரு மோனோமர் அண்ட் இன்னொரு ஒரு மோனோமரும் கிடைக்கும். ஸோ குளுக்கோஸும் கிடைச்சிரும், கேலக்டோஸும் கிடைச்சிரும். கரெக்டா? எஸ், பக்கா. அண்ட் இந்த மால்டேஸ் என்ன பண்ணும்? இந்த குளுக்கோஸும் ரெண்டு குளுக்கோஸும் இருக்கிற நடுவில் இருக்க பாண்டை உடைச்சிரும். ஸோ we will get glucose, glucose. We already got that. The maltriose, again இது மூணு குளுக்கோஸ் இருந்தது. Again we are going to get glucose. சுக்ரோஸ், சுக்ரேஸ் என்ன பண்ணும்? பிரேக் டவுன் பண்றோம். குளுக்கோஸ் இருக்கு, ஃப்ரக்டோஸ் இருக்கு. ஸோ we already got glucose. ஸோ ஃப்ரக்டோஸ் அப்படின்றதும் நமக்கு கிடைச்சிரும். So now we got another monomer, fructose. So interestingly, இது எல்லாமே ஓகே வெயிட் ஆல்பா டெக்ஸ்ட்ரின். இதை பிரேக் டவுன் பண்றதுக்கு டெக்ஸ்டினேஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்டினேஸ் ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த 1 to 6 இங்க 1 to 6 இந்த கிளைகோசிடிக் பாண்டை இங்க யாராலையும் பிரேக் பண்ண முடியாதுன்றப்ப இந்த ஆல்பா டெக்ஸ்டினேஸ் வந்து இந்த இதுவை பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ அகைன் we are getting glucose. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்ல. ஸோ இங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பிரேக் டவுன் வந்து நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் இந்த செயின் மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த செயினை பிரேக் பண்றதுக்கு நமக்கு மால்டேஸ் இருக்கு, சுக்ரேஸ் இருக்கு. ஸோ ஆல்பா டெக்ஸ்டினேஸ் இதை பிரேக் டவுன் பண்ணிட்டா போதும். பேலன்ஸ் இருக்கிறத மால்டோஸாலையும் பிரேக் டவுன், மால்டேஸாலையும் பிரேக் டவுன் பண்ண முடியும், சுக்ரேஸாலையும் பிரேக் டவுன் பண்ண முடியும். ஐ மீன் உடைக்க முடியும் அந்த பாண்டை. பிரேக் டவுன் இந்த சென்ஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு குளுக்கோஸ் கிடைச்சிருக்கு ஒரு மோனோமர், கேலக்டோஸ் கிடைச்சிருக்கு ஒரு மோனோமர், ஃப்ரக்டோஸ் கிடைச்சிருக்கு ஒரு மோனோமர். இது எல்லாமே ஒரு குளுக்கோஸ் மாலிகூல். அதாவது C6H12O6. வண்டர்ஃபுல் ஜாப் கிசாரோ. ஃபைன். ஸோ நம்ம இங்க பார்த்த ஒரு குளுக்கோஸ் மாலிகூலோட எல்லாமே பிரேக் பண்ணி நமக்கு கடைசியா ஒரு மோனோமரா கிடைச்சிருச்சு. ஓகே, பிரேக் பண்ணியாச்சு. இப்போ ஹியர் கம்ஸ் அப்சர்ப்ஷன் பார்ட். ஓகே, இந்த அப்சர்ப்ஷன் நடக்கிறதுக்கு டைரக்டா ஜஸ்ட் ஓகே பிரேக் ஆயிட்டா குளுக்கோஸ் வந்து டைரக்டா போயிட்டு பிளட் ஸ்ட்ரீம்ல வந்து அப்படியே குதிச்சிடாது. ஸோ இட் நீட்ஸ் டு டிராவல் இந்த சேனல். அந்த சேனல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடியில ஒரு முக்கியமான ஒரு என்சைம் இருக்கு, சோடியம் பொட்டாசியம் பம்ப். நீங்க எனி பிசியாலஜிக்கல் வீடியோ எது எடுத்தாலும் இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் பத்தி பார்க்காம இருக்கவே முடியாது. லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். ஸோ இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் கரெக்டா ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குன்றது இப்போ தெரியும் பாருங்க. பிளட் ஸ்ட்ரீம்ல டைரக்டா அது குதிக்க முடியாது. We need the channel, that enzyme. So இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணும்னா, 3 சோடியம் வெளியே தள்ளிட்டு 2 சோடியம் உள்ள, சாரி 2 பொட்டாசியம் உள்ள எடுத்துக்கும். ஸோ இட்ஸ் சென்டிங் அவுட்டர் 3 sodium out, then 2 potassium inside. So 3 sodium வெளியே போகுது, 2 பொட்டாசியம் உள்ள வருது. ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்க. ஸோ 3 sodium அவுட், 2 potassium come. ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு நடக்க இந்த ஃபோர்ஸ், இது இவ்வளவு ஃபோர்ஸா நடந்துகிட்டே இருக்கும். யூஸ்வலா நம்ம பாடியில ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ the more it happens, it needs more energy. ஸோ இது நடக்கணும்னா we need energy. அதனால என்ன நடக்கும்னா, so ATP get ADP from phosphatase system, so we get energy. Adenosine triphosphate into adenosine diphosphate. We know how energy system works. Already நான் ஸ்டார்டிங் சொன்ன அந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு புரியும். ஸோ இது உங்களுக்கு எப்படி புரியுதுன்றது தெரியுதா? சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட், உங்க பாடிக்கு இவ்வளோ கேலரிஸ் வந்து நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணலனாலும் உங்களுக்கு இவ்வளோ வேணுங்க, உங்க பாடிக்கு இவ்வளோ ஹைட் வெயிட்லாம் சொல்றீங்களே. தூங்குறப்ப கூட உங்க பாடி எனர்ஜி யூஸ் பண்ணும், சாப்பிட்டு நீங்க டைஜஸ்ட் பண்றதுக்கு கூட எனர்ஜி யூஸ் பண்ணும், அப்சர்வ் பண்றதுக்கு எனர்ஜி யூஸ் பண்ணும். எப்படி யூஸ் பண்ணோம்? திஸ் இஸ் வை தட் எனர்ஜி இஸ் யூசிங். ஸோ ஹோப்ஃபுல்லா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டைஜஷன் பண்றப்ப ஏன் எனர்ஜி யூஸ் ஆகுது அப்படின்றது. எஸ், we need energy for digestion. ஓகே, இந்த சோடியம் பொட்டாசியம் பம்ப் எங்க இருக்கு? ஓகே, இப்போ இந்த பம்ப் வரணும்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நமக்கு இதுக்குள்ள டிராவல் ஆகும், இங்க வரணும் இல்லையா? ஸோ லூமன்ல இருந்து நமக்கு என்டரோசைட் கிட்ட வரணும் இல்லையா? ஸோ
இவனுமா வரப்ப we have protein channels. ஸோ நமக்கு ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. we have also functional proteins. சில ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஹார்மோன்ஸை பிளட் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்றதுக்கு யூஸ் ஆகும், லைக் ஆல்புமின், குளோபுலின் இந்த மாதிரி. சில ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நமக்கு கொண்டு போய் டிராவல் பண்ணி சேர்க்கறதுக்கும் யூஸ் ஆகும். we have இங்க ஒரு சேனல். ஸோ திஸ் சேனல் protein is ஃபர்ஸ்ட் இந்த சேனல் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஏன்னா யூ சி ஃப்ரக்டோஸ். நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க, ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் ஸ்வீட்ல. ஸோ ஸ்வீட் அந்த உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால இட் டசன்ட் நீட் எனி ஒன் டு கேரி. ஸோ அதுவே ஈஸியாக டிராவல் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் our body is able to observe those sweet single monomer, கரெக்டா? ஸோ குளுக்கோஸ் இதெல்லாம் எப்படி ஸ்வீட்டோ அதே போல ஃப்ரூட்ல இருக்கிற அந்த சுகர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்வீட். ஸோ ஃப்ரக்டோஸ் இட் டசன்ட் நீட் எனி ஹெல்ப், அதுவே வந்து உள்ள வந்துடும். ஸோ திஸ் சேனல் இஸ் கால்ட், ஸோ திஸ் ஃப்ரக்டோஸ் அது அப்படியே நான் கிரீன்ல போடுறேன், இங்க உள்ள வந்துடும். ஸோ இப்போ இந்த இடத்துல எஃப் ஃப்ரக்டோஸ் இருக்கு. ஸோ திஸ் சேனல் இஸ் கால்ட் GLUT5, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர் 5. இது சோடியம் பொட்டாசியம் பம்ப். பட் இப்போ நமக்கு குளுக்கோஸும் கேலக்டோஸும் இருக்கு. ஸோ இங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 சோடியம் வெளியே போயிட்டு 2 பொட்டாசியம் உள்ள வரப்ப இந்த இடத்துல சோடியமோட கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸோ சோடியமோட கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்றப்ப இந்த இடத்துக்கு இப்போ நமக்கு சோடியம் தேவை. இங்க ஆல்ரெடி குளுக்கோஸும் கேலக்டோஸும் இருக்கு. ஸோ ஜிஐ ட்ராக்ல நம்ம என்ன சாதாரணமாக ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், வி ஆல்ரெடி ஈட்டிங் ஃபுட் வித் உப்பு. ஸோ பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஃபுட்டில் எப்பவுமே சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடு, அப்போதான் உரைக்கும். ஏன்? பிகாஸ் அப்போதான் உங்களுக்கு அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும். ஸோ தட்ஸ் நாட் அ நார்மல் டைலாக், இட் டெல்ஸ் யூ ஹவு யுவர் மெக்கானிசம் ஒர்க்ஸ். ஸோ குளுக்கோஸ் கேலக்டோஸ் என்ன பண்ணுதுன்னா, அதை பிளாக்ல போடலாமா? ஓகே, ஹியர் ஒன் சேனல் அவங்களாம் உள்ள வரணும்ல. ஸோ இந்த குளுக்கோஸும் கேலக்டோஸும் இங்க இருக்கிற சோடியமா, எஸ் என்கிட்ட வந்து சோடியம் இருக்கு ஜிஐ ட்ராக்ல. ஸோ இங்க வந்து நிறைய சோடியம் இருக்கு என்கிட்ட, நீ நிறைய உப்பு சாப்பிட்ருக்க, ஓகே தேவையான அளவுக்கு இருக்கு. இந்த சோடியம் இப்போ உள்ள வரும், இந்த சோடியமும். ஸோ இந்த சோடியம் குளுக்கோஸையும் கேலக்டோஸையும் கூட்டு வரும். ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்க இதை இப்படி புரிஞ்சுக்கங்க, கேலக்டோஸோ தனியா நீங்க பாக்குறப்ப ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்காது. ஸோ இட் நீட் சம் ஸ்வீட் டு டிராவல். ஸோ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்க்கிறப்ப இட் கிவ்ஸ் யூ சம் ஸ்வீட். ஓகே, இந்த மாதிரி. ஸோ குளுக்கோஸும் கேலக்டோஸும் சோடியம் கூட டிராவல் பண்ணி குளுக்கோஸ் கேலக்டோஸ் இட் கம்ஸ் ஹியர். ஓகே, இங்க ஜி, இங்க கேலக்டோஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ இட் நீட்ஸ் டு ஜம்ப் ரைட் தேர் இன் பிளட் ஸ்ட்ரீம். ஸோ தட்ஸ் வேர் அப்சர்ப்ஷன். பிளட் ஸ்ட்ரீம்ல டிராவல் ஆனாதான் நம்ம பாடி எனர்ஜியா யூஸ் பண்ணிக்க முடியும். இட் நீட்ஸ் டு ஸ்டோர்ல குளுக்கோஸ் டிராவல் பண்ணி போய் லிவர்ல குளுக்கோஸ் கிளைகோஜனா ஸ்டோர் ஆகணும். அதுக்கு நான் வரேன். இப்போ எல்லாருமே பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போனோம். தட் கம்ஸ் ஹியர் அகைன் ஒன் சேனல். இந்த சேனல் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கூகுளில் GLUT5 GLUT2 இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சேனலுக்கு பேர் என்னன்னா, ஐயோ சாரி நான் இதை க்ரீனில் போட்டுறேன், ஆக்சுவலாக இதை நம்ம ப்ளூவில் போடணும். ஸோ இதுக்கு பேர் GLUT2, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் 2. இந்த இடத்துல ஒரு குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃப்ரக்டோஸ் வந்துருச்சு. இப்போ இதுல இருக்கிற எல்லா குளுக்கோஸுமே நமக்கு அகைன் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்த இது யூஸ் பண்றதா குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட்டர். இப்போ இந்த இடத்துல நமக்கு சோடியமோட ஹெல்ப்பால இந்த சேனலுக்கு குளுக்கோஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்குல்ல. ஸோ சோடியமோட ஹெல்ப்பால இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணதுனால இதுக்கு பேரு SGLT, which is sodium glucose transporter. இது GLUT5, glucose transporter 5, glucose transporter 2. Okay, now we ready to get observe glucose. இப்போ இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணோம்னா லிவர்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகி அது நமக்கு கிளைகோஜனா அப்படின்னு கிடைக்கும். கிளைகோஜன் ஜென் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ நம்ம பாடி அந்த கிளைகோஜன்ல இருக்க குளுக்கோஸை அகைன் எனர்ஜியா யூஸ் பண்ணி. ஓகே, நம்ம பாடி குளுக்கோஸை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறத எப்படி கிளைகோஜன் சொல்றோமோ அதே போல
ஃபுட்டில் பிளான்ஸில் அதிகமாக குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கு. ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க, அதில் நிறைய குளுக்கோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றப்ப அதில் நிறைய ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பாலிசாக்கரைட்ஸ் ஆர் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம சாப்பிட்றோம். அது நமக்கு டைஜஸ்ட் ஆகுது, பிரேக் ஆகுது, தென் அப்சர்வ் ஆகுது. ஸோ இது அப்சர்வ் ஆனால் நம்ம பாடி அதை யூஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ கடைசியாக முடிச்சாச்சு. எவ்வளோ நிமிஷம் வீடியோ போயிருக்குன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எது எது தேவையில்லையோ நான் அதெல்லாம் கட் பண்ணி போட பார்க்குறேன். பட் அது கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்காது. அதனால லெட் இட் பி ரா எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸில் நான் வந்து இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக நியூட்ரிஷன் கோர்சஸ்லாம் ஏதாவது படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட் அண்ட் ஃபுல்லாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஸோ இந்த வீடியோஸில் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த மாதிரி லாங் வீடியோஸ் உங்களுக்கு புரியுது, இல்லை ப்ரோ இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்குறதுக்கு புரியுது எங்களுக்கு அப்படின்னா அதுக்கும் எனக்கு எதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இது எல்லாமே 40-50 மினிட்ஸ் 1 hour கூட ஆகும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ நான் தமிழ்ல சொல்றேன் அப்படின்றதுனால நிறைய கெமிக்கல் நேம்ஸ்லாம் நம்ம தப்பா சொல்லிட்டோம், எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா அது தப்பான புரிதலாகவே போயிடும். அதை எப்படி எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லலாம் அப்படின்றது வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஓகே, அதனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐம் ஸ்டெஃபர்ட் ரியல்டி. பாய்.